இன்றைய ஆன்மீக தகவல். நேற்றைய நாளிலே கும்பகோணம் சுற்றியிருக்கின்ற கோவில்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்றது. கும்பகோணம் செல்லும்போது இந்த கோவில்களை எல்லாம் தரிசிக்க தவறாதீர்கள். கும்பகோணம் என்பது இறைவனுடைய அருட்பார்வையும் இறைவனுடைய அருளாட்சியும் நடைபெற்ற அற்புதமான ஒரு ஊர். கும்பகோணத்திலே பிறந்த மக்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். காரணம், அப்படிப்பட்ட தெய்வ சாநித்தியம் கொண்ட ஊர் கும்பகோணம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பதும் கும்பகோணத்தில் இருக்கின்ற கோவில்களை பற்றித்தான். கும்பகோணத்திலே இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது சாக்கோட்டை பகுதி. இங்கு அமிர்தவல்லி உடனாய அமிர்த கலசநாதர் திருக்கோவில் இருக்கின்றது. இந்த திருக்கோவிலை சுற்றிலும் கோட்டை ஒன்று இருந்த காரணத்தினாலே இந்த ஆலயத்துக்கு கோட்டை கோயில் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றது. சிவபெருமான் வேடனாக வந்து அம்பெய்தி கும்பத்தை உடைத்த போது கலசம் மட்டும் போய் விழுந்த இடம்தான் இந்த இடம். ஆக சோழர்கால சிற்பக்கலையின் மிகச்சிறந்த வேலைப்பாடாக விளங்குகின்ற இத்தல மூலவர் சிவலிங்க ரூபமாக காட்சி தருகின்றார். எனவேதான் இத்தல இறைவனுக்கு அமிர்த கலசநாதர் என்ற அருமையான பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. மூலவர் சன்னதிக்கு வடக்கு பகுதியிலே தென் திசை நோக்கிய சன்னதியிலே அமிர்தவல்லி தாயார் அழகாக விட்டிருக்கின்றார். அம்மனுக்கு தவத்தின் பயனை இறைவன் உணர்த்திய தலம் இந்த தலம். அம்பாள் சற்று சந்தேகம் அடைந்த போது தவத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்கின்ற சந்தேகம் அம்பாளுக்கு ஏற்பட்ட போது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து தவத்தினுடைய பயனை அம்பாளுக்கு சொன்ன அற்புதமான தலம்தான் இந்த தலம். இந்த தலத்திலே சென்று நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். எனவே இந்த ஆலயத்துக்கு தவறாமல் சென்று இந்த அமிர்த கலசநாதரை வேண்டிய வரங்கள் பெறுவோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஏகாம்பரேஸ்வரர் கோவில். கும்பகோணம் பேருந்து நிலையத்திலே இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திலே மூலவரோடு காமாட்சி அம்மன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். அம்மன் சன்னதியினுடைய இருபுறமும் தீட்டப்பட்டிருக்கின்ற காயத்ரி தேவியினுடைய திருவுருவமும் காமாட்சி அம்மனுடைய ஓவியமும் அற்புதமாக இருக்கின்றது. அந்த ஓவியங்களை பார்க்கும்போதே நமக்கு மெய் சிலிர்த்து போகும். ஏகாம்பரேஸ்வரர், காளியம்மன் மற்றும் நவக்கிரகங்களுக்கு இங்கே தனித்தனியாக சன்னதிகள் காணப்படுகின்றது. அது மிகப்பெரிய சிறப்பு. அதேபோல் இங்கு இருக்கின்ற காளிகா பரமேஸ்வரி என்கின்ற ராகுகால அம்மன் அசுரனை சம்ஹாரம் செய்யும் திருக்கோலத்தோடு காட்சி தருகின்றாள். ஆகவே இந்த அம்பாளை வணங்குபவர்களுக்கு, இந்த துர்க்கையை வணங்குபவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். உங்களுக்கு ஏதோ தொழில் ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற எதிரிகளை நீங்கள் அவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் இந்த துர்க்கை அம்மனுக்கு ராகுகால வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஆகவே இங்கு இருக்கின்ற காளிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு இந்த ராகுகால வழிபாடு என்பது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது. கும்பகோணம் செல்லும்போது இந்த ஆலயங்களுக்கெல்லாம் தவறாமல் சென்று நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். சிவார்ப்பணம். நன்றி, வணக்கம்.